வணக்கம் மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் படத்தில் சிவாஜி கணேசன் சார் நெஞ்சில் ஈட்டி குத்துனா ஓகேங்களா, நெஞ்சில் ஈட்டி பாய்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற சீனை வந்து நான் ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கேன். சின்ன குண்டூசி குத்துனா கூட நம்மளுக்கு தாங்க முடியாது. ஒரு நெஞ்சில் ஈட்டி குத்துனா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நிறைய எனர்ஜி தேவை. இதுதான் நடிப்பின் உச்சகட்டம். அதாவது அந்த ஈட்டியை பிடுங்க இல்லையா அப்படின்றது, இது ஒரு குண்டூசி குத்துனா அதை பிடுங்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஸோ நடிப்பின் உச்சகட்டம், அவ்வளோ எனர்ஜி தேவைங்க, அவ்வளோ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் தேவை. இது நேச்சுரலான ஆக்டிங். இதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொறாமையிலையும் போட்டியிலையும் கேலி கிண்டலாக்கி கோமாளி குத்துன்றாங்க ஓகேங்களா. கலையை அவமானப்படுத்துகிறவங்க கண்டிப்பாக அந்த கலைத்தாயி தண்டனை கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ திருப்பி சொல்ல வர ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸு, நெஞ்சு ஈட்டில் குத்துனா நம்ம ஹாஹான்னு சிரிச்சுட்டு இருப்போம். சில பேருக்கு லெவல் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வராது. நெஞ்சில் ஈட்டி குத்துனோடனே அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, சில பேர் எப்படின்னு இருப்பாங்க. என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப அதிகங்க, அதை பிடுங்குறப்ப காட்டுற முடியாது, அப்படியே கண்ணு மொழி வந்து மேலே போகும் ஐபால்ஸ். என்னோட சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங்கு. ஸோ இதெல்லாம் நடிப்பின் உச்சகட்டம். அவ்வளோ எனர்ஜி தேவைங்க. நெஞ்சில் ஈட்டி குத்தா உடம்புல உள்ள மசில்ஸ் எல்லாம் கண்ட்ராக்ட் ஆகும். இதுதான் நடிப்பு. ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும். நான் செஞ்ச உடனே பாருங்கள் எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு பண்ண உடனே மூச்சு வாங்குது. ஏன்னா அவ்வளோ நான் எஃபோர்ட் போடுறேன். நடிப்பின் உச்சகட்டம். இதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்ல வரை குண்டூசி குத்துனாலே நம்ம தாங்க மாட்டோம். மனிதர்களும் விலங்குகள் மாதிரி நம்மளுக்கு லேசாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னா ஐயோ அம்மா அப்பா அப்பான்னு துடிச்சிருவோம் ஓகேங்களா. ஸோ என்னோட நடிப்பு தான் மக்கள்கிட்ட திருப்பி சொல்ல வரேன். யாரையும் ஆபாசமாக பேசலை, ஆபாசமாக வீடியோ போட்டு வந்தவங்களோட நான் சேரவும் மாட்டேன். முழுக்க 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 என்னோட தனித்திறமையால் வந்து அதுவும் நடிப்பு திறமை, அதுவும் நடிப்பின் உச்சகட்டம். அதனால தான் நடிப்பு அரக்கன் அப்படின்ற பல பேர்கள் நம்மளுக்கு வந்துச்சு ஓகேங்களா. நெஞ்சு ஈட்டியில் குத்துன உடனே கஷ்டமான, அதாவது உடம்பு ஃபுல்லாக கண்ட்ராக்ட் ஆயிடும், வழியில் நம்ம துடிச்சிருவோம். அந்த இதை பிடுங்குறப்ப, அதை ஈட்டியை பிடுங்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றுக்கு எக்ஸ்பிரஷன்ஸை பாருங்கள். குத்தின உடனே ஒரு எக்ஸ்பிரஷன், பிடுங்குறப்ப வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டு பிடுங்க மாட்டோம். அதை பிடுங்குறப்ப கஷ்டப்பட்டு முக்கி தான் நம்ம பிடுங்கணும். நிறைய பேர் ஒரு முக்கிற மாதிரி பண்ணுறது, கண்டிப்பாக முக்கத்தாங்க செய்வோம். அதுதாங்க ஆக்டிங், அதுதான் எக்ஸ்பிரஷன். நெஞ்சு ஈட்டியில் குத்தின உடனே நம்ம முக்காமல் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டோம். இதுதான் இயற்கையான நடிப்பு. நெஞ்சு ஈட்டியில் குத்துச்சுன்னா உடம்புல ஒவ்வொரு சதைகளும் துடிக்க ஆரம்பிக்கும், வலிக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஸோ அதை பிடுங்குறப்ப இருக்கும் வலி பாருங்க. அந்த பிடுங்குறப்ப கண்டிப்பாக முக்கத்தாங்க செய்யணும், முக்கி தான் பிடுங்குவாங்க ஓகேங்களா. அந்த காலங்களில் நெஞ்சில் ஈட்டி குத்துச்சுன்னா கர்ணன் வந்து அனஸ்தீசியா கொடுத்து அந்த வெள்ளம்ப பிடுங்கலை ஓகேங்களா. இயற்கையாக பிடுங்கி எறிகிறார். அதுதான் அதோட கதைக்கு ஏத்தாப்புல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதையும் ஒரு உலகம் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு கொள்ளாமல், அது புரிஞ்சாலுமே இவனோட திறமையை எக்ஸ்போஸ் பண்ணுற பொறாமை காரணமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெஞ்சு குத்துறப்போ ஒரு ரியாக்ஷன், பிடுங்குறப்போ ஒரு ரியாக்ஷன், பிடுங்கி முடித்த உடனே கீழே சாஞ்சு அப்படியே கண்ணு மொழியெல்லாம் மேலே போகுமாங்களே. இதுதாங்க நடிப்பின் உச்சகட்டம். 3 கட்டமாக பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு நெஞ்சு ஈட்டியில் குத்தின உடனே மசில்ஸ் எல்லாம் கண்ட்ராக்ட் ஆகுது ஓகேங்களா. ரெண்டாவதப்போ அதை பிடுங்குறப்ப அதுக்கு ஒரு ஆக்டிங் கட்டுறேன். பிடுங்கி முடிச்சதுக்கப்புறம் உயிர் போகுது. உயிர் போகிறப்ப கீழே சாஞ்சு கண்ணு மொழியெல்லாம் மேலே போகுது. ஸோ நடிப்பின் உச்சகட்டத்தை காட்டுறேன். இதை கோமாளித்தனம், திருப்பி சொல்ல வரேன், கோமாளித்தனம் அப்படின்னு யாருக்கு சொல்ல யாருக்குமே உரிமை கிடையாது ஓகேங்களா. இது தவறுதலான வார்த்தை. நடிப்பின் உச்சகட்டம். திருப்பி சொல்ல வரேன், ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கணும், ஒவ்வொரு இடமும் கஷ்டப்படணும். இதை கேலி கிண்டல்களாக நிறைய பேர் சோசியல் மீடியாவில் தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நிறைய பேர் ரசிப்பாங்க. பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த ஆக்டிங் எவ்வளோ பெரிய கஷ்டமான ஆக்டிங். ஏன் நான் இந்த ஆக்டிங்கை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு நடிப்பு நடித்தா மற்ற நடிப்புகள்லாம் ரொம்ப ஈஸியாக வரும் ஓகேங்களா. சிவாஜி கணேசன்ஸ் ஆக்டிங்கோ, எமோஷனல் ஆக்டிங்கோ, இதெல்லாம் பார்த்தோன்னா மற்ற ஈஸி டயலாக் டெலிவரி, அதுக்கப்புறம் ரொமான்ஸு, மற்ற எல்லாத்துக்குமே நம்ம ஃபிட் ஆயிடுவோம். ஸோ சமுதாய ஊடகங்கள் மூலியமாக என் திறமையை காட்டுறேன். இன்ஸ்டாகிராம் ஒன்றும் ஒரு கெட்ட பிளாட்ஃபார்ம் கிடையாது ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரி ஒரு படித்த மருத்துவர்கள், பிசியோதெரப்பி மருத்துவர்கள் எங்கள் தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் இந்த லெவலுக்கு வருவேன் நானே நினச்சி பார்க்கல. இறைவனோட ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் உலக மக்களுக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டேன். அப்பேற்பட்ட என்னோட நபருக்கு ஒவ்வொரு இடங்களாக சென்று நடித்து காமிச்சு ஆஃபீஸாக ஏறி இறங்குறதுக்கு ஓகேங்களா என்னால் முடியாது. அப்போ சமுதாய ஊடகங்கள் மூலியமாக என்னோட திறமையை காமிச்சு இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் கவர்ந்து இழுத்து நான் சினிமா துறையில் வர்றது தப்பான விஷயமே கிடையாது ஓகேங்களா. ஸோ இது நடிப்பின் உச்சகட்டம். நான் ஸ்கூல் லைஃப்பில், காலேஜ் லைஃப்பில் இருந்தே நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா. அதுக்கு ஆதாரங்களாக என்னோடய ஸ்கூல் காலேஜில் நடித்த பார்ட்டிசிபேட் பண்ண சர்டிஃபிகேட்டை ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம பற்றி பொறாமை காரணமாக திருப்பி சொல்ல வரேன், எந்த மரம் காய்ச்சி குழுங்குதோ அந்த மரத்துக்கு தான் கல் எடுத்து எரிய ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன் இந்த சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங் சொன்னேன்னா, அந்த கர்ணன் படம், அதாவது அர்ஜுனனுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? ஒரு மரத்தில் கிளி இருக்குது அப்படின்னா மற்றவங்களாம் மரத்தை பார்ப்பாங்க, கிளைய பார்ப்பாங்க. அர்ஜுனனுக்கு தெரியும் கிளியை பார்த்து அடிக்கணும். அது மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு நடிப்பு அரக்கன் டாக்டர் டி திவாகருக்கு எந்த நடிப்பின் உச்சகட்டம் எதை பண்ணால் மக்கள் மத்தியில் பேர் கிடைக்கும் செலக்ட் பண்ணி நான் அடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ திருப்பி சொல்ல, ஒரு நடிகனுக்கு தான் எது கஷ்டமான நடிப்புன்னு தெரியும், அதை செலக்ட் பண்ணி நடிக்கிறேன். கஷ்டமான நடிப்புகளை செலக்ட் பண்ணி திருப்பி சொல்ல வரேன், நான் யூடியூபரே கிடையாது. ஓகேங்களா? இப்போ தான் யூடியூப் சேனலில் சின்ன சின்ன வீடியோ போட ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். வெறும் 10 மாதம் காலங்களில் இன்ஸ்டாகிராமில் மட்டும் தான் திறமையை காமிச்சேன். அது ஆட்டோமேட்டிக்காக டிவி சேனல் போச்சு, ஆட்டோமேட்டிக்காக பிக் ஸ்க்ரீன் போச்சு, ட்விட்டருக்கு போச்சு, ஃபேஸ்புக்கு போச்சு. இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட திறமை. ஓகேங்களா? யாரை பற்றியும் நான் பேசவே இல்லை. என்னை பற்றி தவறலாக பேசினா உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருப்பேனே தவிர மற்ற யாரை பற்றியும் நான் பேசவே மாட்டேன். ஓகேங்களா? நான் ஆபாசமே இல்லாமல் திருப்பி சொல்ல வரேன், எல்லாருக்குமே தெரியும், ஆபாசமே இல்லாமல் என்னோட நடிப்பு திறமையால் மட்டும்தான் மக்களை கவர்ந்து இழுக்கப்பட்டேன். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். எல்லாத்துக்கும் மேலே தர்மத்தின் வாழ்வுகனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லுன்ற மாதிரி கண்டிப்பாக தர்மம் தான் வெல்லும். நிறைய பேர் பேட் கமெண்ட்டுக்கு மேலே லைக் கொடுக்கும், அதுக்கு மேலே ரசிக்கிற மக்கள் கீழே வந்து பேட் கமெண்ட் போட மாட்டாங்க. பேட் கமெண்ட் போட்டவங்களையும் திட்ட மாட்டாங்க, ஓரமாக நின்று ரசிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யார் வளர்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எதிரிகளும் அதிகமாக வரும். அவங்கள அமுக்க நினைக்கிறதுக்கு ஒரு கூட்டமும் உருவாகும். அது வேறு பிரச்சனை. எல்லாத்துக்கும் மேலே கடவுள் சக்தி இருக்குது. எது நீதி, எது தர்மம், எது சத்தியமோ அதுதான் ஜெயிக்கும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு மருத்துவருங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனை நோயாளிகளை படுத்து படிக்க இருக்கவங்களை இந்த கையை நடக்க வச்சுருக்கோம். என் சொந்த காசை செலவு பண்ணி பொதுமக்களுக்கு நான் எந்த சேவையும் செஞ்சதில்லை. ஆனால் எனக்கு எப்படி சேவை செய்ய முடியும்? நான் ஒரு பிசியோதெரப்பி மருத்துவர். ஒரு பேஷண்ட்டுக்கு 500 ரூபா வாங்கணும் அப்படின்னா கஷ்டப்படுறவங்களுக்கு 200 ரூபாய்க்கும் 250 ரூபாய்க்கும் ஓகேங்களா ரொம்ப நேரம் உடல் உழைப்பை கொடுத்து அவங்கள சரி பண்ண முடியும். அந்த உதவி என்னால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த உதவியை நான் வந்து பொதுமக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ நேர்மையாக இருந்திருக்கும். சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனே வாங்காமல் எனக்கு தெரிஞ்ச ஸ்கேன் சென்டருக்கு அனுப்ப முடியும். ஓகேங்களா? எந்த டாக்டரு காசு கம்மியாக அறுவை சிகிச்சை பண்ணுவார் பொதுமக்களுக்கு தேவையானது. ஸோ அந்த மாதிரி யார் கம்மியில் நல்ல சிகிச்சை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களை அந்த மாதிரி மருத்துவருக்கு அமைச்சு நல்ல சிகிச்சைக்கு பலன் நினைக்க முடியும். இந்த மாதிரி பல வகையான நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வரோம். நேர்மையான தொழில், நேர்மையான உழைப்பு. திருப்பி சொல்ல வரேன், மற்ற டாக்டர்கள் மாதிரி பிசியோதெரபி டாக்டர்கள் ஏசி ரூமில் உட்காந்து கையெழுத்து போட்டு வர முடியாது. என்னோட கடின உழைப்பு. ஒரு ஸ்ட்ரோக் நோயாளியை ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அதுக்கே நாங்கள் கிட்ட 500 ரூபா ஃபீஸ் ஆகணும்னா அதுக்கு 1000 ரூபாய்க்கு உட்காந்து சாப்பிடணும். ஏன்னா அவ்வளோ உடல் உழைப்பு. எல்லாரும் 1/2 மணி நேரம் பிசியோதெரபி சிகிச்சை அளிச்சாங்கன்னா நான் 1.5 மணி நேரம் உட்காந்துருவேங்க. ஸோ திருப்பி சொல்ல வரேன், இந்த புண்ணியம்லாம் எங்கே போகும்? கர்ணனுக்கு வந்து அவர் பண்ண விஷயங்கள்லாம் எப்படி பாதுகாப்பாக வந்துச்சோ, ஓகேங்களா, அவரோட கவச குண்டலங்கள், அவரோட புண்ணியங்கள்லாம் பின்னாடி என்ன மாதிரி இந்த வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு எந்த கடம்பலம் இல்லாமல், எந்த கள்ள கபடம் இல்லாமல் எத்தனையோ நோயாளிகளை சிகிச்சை அளிச்சிருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவில் உதவி செஞ்சுருக்கோம். இது நேர்மையான உழைப்பு, டீசெண்டாக வந்திருக்கோம். ஸோ திருப்பி சொல்ல வரேன், நம்மளை பற்றி நிறைய தவறுதலாக ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க மக்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய் என்று. ஓகேங்களா? திருப்பி சொல்ல வரேன், எல்லா பெரிய நபர்களும் எங்களை கையெடுத்து கும்பிட்டு வாழ்த்து தான் செஞ்சுருக்காங்க. வாழ்த்தோடு தான் நாங்கள் நேர்மையான முறையில் தான் அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிசியோதெரபி சிகிச்சை. ஏன் இந்த மாதிரி ஒரு மருத்துவர், ஒரு நேர்மையான மனிதர் சமுதாயத்தில் நடிகரை வந்து ஏன் உயரக்கூடாது? ஸோ திருப்பி சொல்ல வரேன், இந்த ஆக்டிங்கை பற்றி எக்ஸ்பிளனேஷன், இதை கண்டு ஏன் பொறாமைகள் வருது, ஏன் போட்டிகள் வருது அப்படின்றத நான் விளக்கம். நன்றி, வணக்கம்.